திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை காலையில் எழுந்ததும் வருமா என்றால், படுக்கப் போகின்ற பொழுது துயிலுவதற்கு முன்பாகவே நமச்சிவாய 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 என்ற 5 எழுத்து மந்திரத்தை நீங்கள் அற்புதமாக கூறுவீர்களேயானால், விடியற்காலையிலே தானே அந்த நமச்சிவாய என்ற மந்திரமானது வந்து உதிக்கும். திருச்சிற்றம்பலம். எனவே நல்லதையே நீங்கள் நினைத்து நல்லதையே கூறி நல்லதையே செய்வீர்களேயானால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், கவலையே வேண்டாம். திருச்சிற்றம்பலம். அம்பலவாணன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அருமையாக பெருமையாக வாழ்வீர்கள். நமச்சிவாய கூறி மகிழுங்கள். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமாருடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் உங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 5ஆம் திருமுறையிலிருந்து திருப்பழையாறை வடதளி, அதாவது பழசை என்று சொல்கிறது. பழையாறை என்னும் இந்த வழங்கக்கூடிய இந்த ஊர் சோழ மன்னர்களெல்லாம் குடிகூடிக்கொள்ளக்கூடிய நகரங்களிலே ஒன்று இந்த பழையாறை. பழசை என்று சொல்வது மறு மொழியாக தேவார காலத்திலேயே வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பட்டிச்சரம், பழையாறை மேற்றலி, பழையாறை வடதளி என்னும் தலங்கள் முழுமையும் இந்த பழையாறை நகருக்குள் அடங்கியிருக்கின்றன. பழையாறை வடதளி, பழையாறை நகரத்தில் உள்ள வடதளி என்று பொருள்படும். அதாவது தளின கோயில் என்று பொருள். கோயில் மாடக்கோயில் அமைப்பு உடையது. தஞ்சை மாவட்டத்திலே பட்டீச்சரத்துக்கு அண்மையிலே உள்ளது. இறைவன் தர்மபுரீஸ்வரர், இறைவி விமல நாயகி. அடியார் பெருமக்களே, ஒரு அற்புதமான செய்தி. முதல்ல உண்ணாவிரதம்னு இருந்தவர் யாருன்னா நம்முடைய அப்பர் பெருமான் தான். இந்த தலத்துக்கு போகிறார். இந்த கோயில் சமணர்களாலே மறைக்க பெற்றிருந்தது. அவர் அதை கண்டு சமணர்களுடைய செயலை கெடுத்து இறைவனை கண்டு வழிபாடாற்றாமல் நான் போக மாட்டேன் என்று உறுதியாக உண்ணாவிரதம் இருந்தார். அது பொழுது இறைவர் சோழ மன்னனுடைய கனவிலே தோன்றி அறிவிக்க அம்மன்னன் இறைவனை வெளிப்படுத்தி அப்பர் பெருமான் வழிபடச் செய்து அருளிய தலம் இந்த திருத்தலம். சமணர்கள் மறைத்ததை பற்றி அப்பர் பெருமான் தலையலாம் பறிக்கும் தமன்கையருள் நிலையை நான் மறைத்தான் மறைக்கு ஒன்றுமோ என்று வடதளி பதிகத்திலே குறிப்பிட்டிருப்பது நோக்கத்தக்கது. திருச்சிற்றம்பலம். 5ஆம் தந்திரம் 58வது பதிகம் திருப்பழையாறை வடதளி. பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிப்போம். முடையரை தலை முண்டிக்கும் ஒட்டரை கடையரை கடிந்தார் கனல் வெண்மழுப்படையரை பழையாறை வடதளி உடையரை குளிர்ந்து உள்கும் என் உள்ளமே. முடையர்னா முடை நாற்றம்னு சொல்கிறது. முடை நாற்றம் உடையவர்கள். உடம்பே குளிக்கிறதே கிடையாது. குளித்தாலும் உடம்பு நாராமல் இருக்கும். அதனால் குளிக்கிற வேலையே கிடையாது. அதனால தான் முடையர்னார். பல்லு கூட விளக்கிற கிடையாது. அப்படி முடை நாற்றம் உடையவர். முடையரை தலை முண்டிக்கும் ஒட்டரை, தலையை மொட்டை போட்டுருவாங்க. தலை கையாலேயே மயிரை பிரிச்சிடுறது. மயிரை பிரிச்சுட்டு நிற்பான். முந்திக்கும் ஒட்டரை
கடையறை ஒழுக்கத்தினாலே கடையவர்கள், அப்படிப்பட்டவர்கள். முடையரை தலை முண்டிக்கும் ஒட்டரை கடையறை கடிந்தார் கனல் வெண்மழு படையறை படையாரை வடகளி உடையரை குளிர்ந்து உள்கும் என் உள்ளமே. என்னுடைய உள்ளமானது இந்த வெண்மழு படையினையும் உடையவராகிய பெருமானை பழையாறை வடதளிக்கு உடையவர் என் உள்ளம் நுழைந்து குளிர்ந்து நிறைகிறது. என் உள்ளம் குளிர்ந்து நிறைகிறது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இப்பொழுது திருப்பழையாறை வடதளி சென்று அங்குள்ள பெருமானை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம், அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகச் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.